நேற்று மாறாத ஜீவன் நலத்துக்கு நாளை கொடுத்ததுக்காகவும் கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த வேலைக்குள்ள முன்பாக வந்திருக்க ஆண்டவரே, இந்த காலை வேலையில் ஆண்டவரே எத்தனை தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே இந்த தேவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கோம் ஆண்டவரே. நல்ல ஆராதனை, நல்ல பாடல், நல்ல செய்தியெல்லாம் காண எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தொடக்கமுடைய முடிவு வரைக்கும் கிருபை பிரசனம் எங்களோடு இருந்து வழி நடத்திடும் ஆண்டவரே. இந்த நேரில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் தேவன் இருங்க ஆண்டவரே. தொடக்கம் முடிவு முடிவு வரைக்கும் நீரே எங்களிருந்து பாதுகாத்து வழி நடத்த நாம் பாடுகிற பாடல் ஆராதனை செய்தி எல்லாம் கரங்களோ படிக்கிறோம். நீரே பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமென்.
என்றும் என்றும் மாறாத ஜீவன் நல்ல தகப்பனே, இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த வேலைக்குள்ளாக வந்திருக்க ஆண்டவரே, இருக்கிற எல்லா கதையிலும் இருந்து என் தேவன் விடுதலை கொடுங்க ஆண்டவரே, உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களோடு நீர் இந்த அறைக்குழாய் ஒரு விசில் கடந்து வாங்க ஆண்டவரே. உம்மோடு பேச நீர் கிருபை செய்யுங்க. தடைகளோடு இருக்கிற தேவனாய் இருக்கிற அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி. அற்புதத்தின் தேவனுக்கு அறைக்குழாய் கடந்து வாங்க. ஆவியானவரோட கிருபை பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். உங்க வளமையினால் எங்களை நிரப்புங்க. உங்க கிருபையினாலும் உங்க இருக்கிறதுனாலும் எங்களை நீ நிரப்பி பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நான் உண்மையே நம்பி இருக்க ஆண்டவரே. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். கண்மலையின் நடுவில் உள்ளங்கையின் நடுவில் மறைந்து வைக்கிற தேவனா நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளைக்காக கவலை வேண்டாம். காகத்தை கவனி என்றீர் ஆண்டவரே. காகத்தை கொண்டு போஷித்த தேவன் இந்த வேலை எங்களை போஷிப்பீர் ஆண்டவரே.
ஒவ்வொரு பிள்ளையும் என் தேவன் நீர் தொடுங்க, மருத்துவமனைக்கு ஒவ்வொருத்தரும் நீ தொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீர் எந்த பாதிப்பும் வராதபடிக்கு எங்களை உயிரோடு வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. மட்டுமாக இருந்த தேவன் இனிமேலும் எங்களோடு இருங்க ஆண்டவரே. எல்லா புதிய கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவுடைய இனி நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனையிலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே கூட ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு குறைவில்லாதபடி நம்மை காத்து வழி நடத்துகிற ரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்தி கொண்டிருக்கிறார். பிதாவுடைய சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி இன்றைக்கு இந்த உலகத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு எல்லா காரியமும் சரியான முறையிலே நேர்த்தியாக நடந்து கொண்டு வருகிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென். யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு வேதத்துக்குள்ளாக நாம் கவனித்து செல்ல போகிறோம். உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டம் அதாவது நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை, சத்தியமுள்ள வார்த்தை, நம்ம நிதானமாய் நடத்துகிற இந்த வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்க போகிறோம். முதலாவது ஒரு பகுதியை நாம் வாசிக்க இருக்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு புலம்பலின் புஸ்தகத்தை நாம் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லி. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையாமா முடிவில்லை என்று சொல்லி அங்கு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய கிருபையா இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறாரு? நம்மை நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். பாருங்க, ஆண்டுடைய சமூகத்துல வேதத்துல இருந்து வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இது. எரேமியாவின் இடத்துல இது என்ன செய்யறாரு? இந்த வார்த்தைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல என்ன செய்யறாரு? ஆண்டவர் பேசுறாரு இல்லையா? ஆண்டவரும் எரேமியாவும் பேசுகிற காரியத்துல இது பெரிய, அதாவது ஒரு மகத்துவமுள்ள ஒரு காரியமாக இந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அது சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் இல்லையா, ஜீவனை காட்டிலும் அவருடைய கிருபை நல்லது, அவருடைய இரக்கம் நல்லது, அவருடைய தயவு நல்லதா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு நம்ம இந்த கால வேளையில வந்திருக்கோம் இல்லையா? ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார், நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஒரு நாளும் ஒரு குறைவு இல்லாதபடி நம்மளை என்ன செய்யறாரு? பொறுப்போடு பொறுமையோடு என்ன செய்யறாரு? நம்மை நடத்துகிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன், அன்பு செலுத்துகிற தெய்வமா இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்கிறார் பாருங்க, அவருடைய பாருங்க இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஒருவேளை நம்ம மேல இரக்கம் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பிட்டா என்ன நடக்குது? அங்க முடிவு என்பதே கிடையாது. ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு? எப்பொழுதும் இரக்கங்களின் மத்தியிலே நடத்தி கொண்டு போகிற தேவன், கண்மணியை போல நம்மை நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவன். அதனால தான் சொல்றது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை இல்ல. இந்த உலகத்துல பாருங்க, தன்னுடைய திட்டம் தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தாரு இல்லையா? தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திலே கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார் இல்லையா? 33 ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தார். அந்த 33 ஆண்டு காலத்துல பாருங்க, சீஷர்களை அழைத்து இல்லையா, அநேகருக்கு நன்மை செய்து இல்லையா, பசியோடு இருக்கிறவருக்கு, குருடருக்கு, செவிடருக்கு, முடவருக்கு என்று சொல்லி அநேக அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்தாரு? செய்து முடித்தார். ஆனாலும் அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, ஒருவன் மறுதலிக்கிறான், ஒருவன் முத்தத்தை கொடுக்கிறான் இல்லையா? முத்தத்தை கொடுத்து ஒருவன் என்ன செய்யறான்? காட்டி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், அந்த பகுதி எடுத்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 26 மத்தேயு 26 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார் பாருங்க, இயேசு பாருங்க அந்த கெத்செமனே தோட்டத்திலே உட்கார்ந்து அவர் கதறிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய வேர்வை எல்லாம் ரத்தமாக மாறிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில பாருங்க, சீஷர்கள் என்ன செய்யறாங்க? எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் சொல்ல, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஆனால் பாருங்க, பாவியுடைய கையில இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால் பாருங்க, 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான். பாருங்க, எதனாலே காட்டி கொடுக்கிறார் பாருங்க. உலகத்துல எத்தனையோ காரியங்களுக்கு காட்டி கொடுக்கிறது இல்லையா? அதாவது வெகுமதிகள் எல்லாம் நிறைய இருக்குது, பணத்தினால என்னென்னமோ செய்யறான் இல்லையா? ஆனா இவன் பணத்தையும் வாங்கி கொண்டு என்ன செய்யறான்? முத்தத்தை கொடுத்து அவன் காட்டுகிறான். வசனத்தை வாசிக்கும் பாருங்க, அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவனைத்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன் தான், அவனை நீங்கள் என்ன செய்யுங்க? பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அடையாளம் சொல்லியிருந்தான். அவனுக்கு அடையாளம் சொல்லுகிற, அடையாளத்தை காண்பிக்கிற ஒரு ஜனமாய் நாம் மாறி போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்து சொல்லும்போது எவனை நான் காண்பிக்கிறேனோ அவன் தான் என்று சொல்லி நீங்க என்ன செய்யுங்க? காட்டி கொடுக்கிற. நீங்க பாத்துங்க, அடையாளம் சொல்லுகிறேன். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து பாருங்க, காட்டி கொடுக்கிற, அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். 30 வெள்ளிக்காசுனாலே அவன் என்ன செய்யறான்?
இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்ன. இயேசு கிறிஸ்து அந்த பூமியில ஒரு காரியத்தை ஒரு தவறும் செய்யவில்லை. அவர் செஞ்ச காரியங்கள் என்னது? மக்களுக்கு நன்மை செய்தார். நன்மை செய்வதை காட்டில வேறு ஒன்றுமே அவர் என்ன செய்யவே இல்லை. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா அவர் சொல்றாரு பாருங்க, உடனே அவன் இயேசுவின் இடத்துல வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரே என்ன செஞ்சான்? முத்தம் செய்தான். அல்லேலூயா. முத்தம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு சூழல். ஆனால் தேவனுடைய அன்பு எப்படி இருந்ததாமா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆனால் யூதாஸ் பாருங்க, ஒரு முத்தத்தை கொடுத்து அந்த இடத்துல என்ன செய்து கொண்டான்? ஒரு முடிவை, கிறிஸ்துவுக்கு ஒரு முடிவை காண்பிக்கிறான். தனக்கு ஒரு முடிவை அவன் என்ன செய்கிறான்? எடுத்துக் கொள்கிறான். எப்படிப்பட்ட முடிவு அவனுடையதா இருந்தது? அவன் ஆண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி வருகிறது இல்லையா? அவன் தன்னைத்தானே மாண்டு கொண்டு என்ன செய்யறான்? செத்து போனதாக அந்த இடத்துல அறிகிறோம். ஆனால் கிறிஸ்து பாருங்க பாவியினுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அத்தனை சீஷர்கள் பாருங்க இயேசு கிறிஸ்துவோட அவள் இருந்து அவருடைய நாமத்தை பாருங்க கண்ணார கண்டார்கள் இல்லையா? ஆனால் என்ன செய்யறாங்க? மறுரூபமாக்கப்பட்டார்கள். தேவனுடைய சாயலுக்குள்ளாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? கடந்து சென்று கிறிஸ்துவிலே அந்த தேவனுடைய சாயலை கண்டு அவரை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாம் செய்து கூட இன்னொருத்தர் கூட பாருங்க, அதுல 26ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 67ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான சிஷ்யாளர்களுக்கு சொல்லும் என்றார்கள். அத்தருணத்தில் பாருங்க, அங்க ஒருத்தர் நிற்கிறார். அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து அவனிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார் இல்லையா? அதற்கு பாருங்க அங்க என்ன பதில் வருகிறது என்று சொல்லி அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். இயேசுவை பாருங்க, ஒருவன் முத்தத்தினாலே காட்டிக் கொடுக்கிறான், ஒருவன் என்ன செய்கிறான்? மறுதலிக்கிறான். ஆனா இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது புலவலில் என்ன வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்ட பகுதியிலே அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? அந்த இடத்துல அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே, நான் நிர்மூலமாக இருக்கிற கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. பிதாவுடைய இரக்கம் பாருங்க எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆனால் பிதாவுடைய அன்பை அறிந்து, கிறிஸ்துவுடைய அன்பை அறிந்து நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கு மறுதலிக்கிறவர்களாய் உறவுக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, ஒரு நன்மையும் காணாதபடி ஆசீர்வாதங்களை இழந்து போய் பாவத்திலே நாம் என்ன செய்கிறோம்? விழுந்து போகிற ஒரு கூட்டமா இருக்கிறோம். அதனாலதான் எரேமியா பாருங்க 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 3:2 இடத்தில் வாசிக்கலாம். புலம்பல் 3:2 இடத்தில் வாசிக்கலாம். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வருகிற தேவன். அல்லேலூயா. நாம் இருளிலே போய்விடக் கூடாது என்றதுக்காக கிறிஸ்துவை என்ன செய்தாரு? இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இருளிலே நாம் நடக்க கூடாது என்று சொல்லி நாம் என்ன செய்தாரு? வெளிச்சத்துல கொண்டு வரார். ஆனால் நான் இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் சொல்றேன், அவர் என்னை வெளிச்சத்துல அல்ல இருளிலே அழைத்து வந்தார். எரேமியா சொல்கிறார் இல்லையா? நாம என்ன செய்யக்கூடாது? இருளிலே தவித்து விடக்கூடாது சொல்லி கர்த்தர் தேவ சித்தத்தை கொடுத்து, தேவ திட்டத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றுகிறார். ஆனா எரேமியா ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அல்லேலூயா. அவன் இருளிலேயே என்ன செய்யணும்னு நினைக்கிறார் ஆண்டவரே, சரியான வழியிலே அவர் நம்ம நடத்தும்படியாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அதிலே பாருங்க 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் அவர் சொல்கிறார் பாருங்க, அவைகள் காலைதோறும் புதிதானவைகள். எப்படிப்பட்டதா இருக்கிறாமா? கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டதா இருக்கிறாமா? அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறாமா? நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நம்ம பழமையாய் போய் கொண்டிருப்போம் இல்லையா? வயதாக நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கும்?
ஒரு பலன் இல்லாமல் எல்லாம் பலன் எல்லாம் குன்றி போய் அன்பு தணிந்து போய் இல்லையா எல்லாம் மாறி போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையில நாம் வருவோம். ஆனா இந்த இடத்துல சொல்ல முடிகிற பாருங்க, அவைகள் காலை தோறும் எப்படிப்பட்டதா இருக்கிறாமா? புதியவைகள். உமது உண்மை பெரிதா இருக்கிறது. உமது உண்மை எப்படிப்பட்டதா இருக்குதாமா? பெரிதா இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் பேசும் பொழுது அது நமக்கு எப்படியா இருக்குதாமா? ஜீவனா இருக்கிறது, பலனா இருக்கிறது. கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கு. இந்த இடத்துல வாசிக்கும்போது அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கும். கர்த்தருடைய உண்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது? பெரிதா இருக்கிறது. ஆனால் பாருங்க, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு இல்லையா பெயர் சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? உண்மையற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. ஒருவன் முத்தத்தினாலும் பணத்தினாலும் கிறிஸ்துவை காண்பிக்க ஒரு சூழ்நிலை, காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பேதுரு என்ன செய்ய? ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வேலைக்காரின் இடத்துல போய் அவன் மறுதலித்து கிறிஸ்துவை என்ன செய்யறான்? அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இல்லையா? கிறிஸ்து பாருங்க, எந்த இடத்துல போனாலும் பேதுரு யோவான் தான் என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த இடத்துல என்ன செய்யறாரு? பேதுரு ஆண்டவரை விட்டு மறுதலித்து ஓடி போகிறார். அல்லேலூயா. ஆனாலும் மனக்கசந்து அழுகிற ஒரு சூழ்நிலை பின்னாடி இருந்தாலும் அந்த சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது இல்லையா? கிறிஸ்துவ என்ன செய்தாரு? மறுதலித்து போன புலம்பலில வாசிக்கும் பாருங்க, அவர் சொல்கிறார், அவர் காலை தோறும் அவர் என்ன செய்யறாமா? புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். அவர் உண்மை பெருசா இருக்கு இல்லையா? அவர் மாறி போகாத தேவன், மகிமுள்ள தேவனா, நம்மை கைவிடாத ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அடுத்த வசனத்திலே வாசிக்கும் அவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் என் பங்கு என்று சொல்லி என் ஆத்துமா சொல்லு. அவரிடத்தில் நான் எப்படியா இருக்கிறேன்? நம்பிக்கை கொண்டிருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு என்று சொல்லி எந்த உறவும் கிடையாது இல்லையா? எந்த மேன்மையான ஜனங்களும் நமக்கு கிடையாது, எந்த மேன்மையான வழிகளும் நமக்கு கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிறிஸ்துவை மேன்மையாய் கொண்டிருக்கிற காரியம் தவிர வேறு ஒன்றுமே நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது. நம்ம இடத்துல இந்த உலகத்தில் நமக்கு என்று சொல்லி ஒரு சொத்து, ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆஸ்வாதம் இருக்கும் என்று சொன்னால் நம்ம இடத்துல இருக்க ஒரே ஒரு காரியம் அந்த கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்தை தவிர வேறு ஒன்றுமே. அதனால்தான் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகிய அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தரின் பங்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பங்கு. அதனாலதான் நான் என்ன செய்றேன்? அவர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே நம்ம என்ன செஞ்சிருவாங்க? கைவிட்டு விடுவாங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரம் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். அதனால தாவீது அழகாய் சொல்கிறார் இல்லையா? சங்கீதத்தின் புத்தகத்துல வாசிக்கும் 16:8 எடுத்து வாசிக்கலாமே. 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, சங்கீதத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் நான் வைத்திருக்கிறேன். அவரின் வலது பரிசத்தில் இருக்கும்படி, அவரின் வலது பரிசத்தில் இருக்கும்படி இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எப்பொழுதும் வலது வருஷத்தில் இருக்கிறேன், கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அதே வசனத்தை திரும்பி வாசிக்கும் பொழுது சத்தமாய் வாசிங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு ஆதாரம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, எரேமியாவை ஆண்டவர் அழைத்து சொல்கிறார், நான் உன்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து வந்தேன். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை எரேமியாவுக்கு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? தாவீது பாருங்க அழகா, கர்த்தரை நான் என்ன செய்றேன்? எனக்கு முன்பாக, என் கண்களுக்கு முன்பாக, என் வாழ்க்கைக்கு முன்பாக நான் நிறுத்தி உள்ளேன் இல்லையா? அதனால நான் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, கர்த்தரை நமக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்தி வைக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய ஐஸ்வர்யம், அவர்தான் நம்முடைய பேச்சு, அவர்தான் நம்முடைய மூச்சு இல்லையா? அவர்தான் நம்முடைய சரீரத்துக்கு தெய்வமா இருக்கிறார். அவர்தான் நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர், சூரியனும் சந்திரனும் இல்லையா?
எல்லாவற்றையும் படைத்தார். சூரியனுக்கு என்ற ஒரு கூடாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? உருவாக்கி கொடுத்தார். அப்படியே கர்த்தர் நமக்கும் என்று சொல்லி என்ன செய்றாரு? ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் பாரு, இன்மைக்குரிய ஆசீர்வாதம் இல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து நம்ம என்ன செய்றாரு? தேற்றுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன். அதனால தான் அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க, கர்த்தரின் பங்கு என் ஆத்மா சொல்லும். இல்லையா? என் ஆத்மா என்ன செய்யணும்? எப்பொழுதும் சொல்லிவிட, கர்த்தர் தான் என்னுடைய பங்கு, அவர் தான் என்னுடைய பார்ட்னர். இல்லையா? அவர் தான் என்னுடைய லைஃப், அவர் தான் என்னுடைய லவ், என்னுடைய அஃபெக்ஷன் எல்லாமே அவர் தான். என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாமே யாரு? அவர். என் தேவனிடத்தில் நான் இருப்பேன், அவர் என்னிடத்தில் இருப்பார் சொல்லி அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இல்லையா? அவர் தான் நம்முடைய லைஃப் பார்ட்னர், அவர் தான் நம்முடைய பங்கு. இல்லையா? அவர் தான் எல்லாமே. தாவீது அதனால சொல்ற, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல அவர் சொன்னோடு பாருங்க, அவர் சொல்ற, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவனா இருக்கிறார். அப்ப கர்த்தரை நாம் தேடும் பொழுது, ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது, ஆண்டவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, தேவன் என்னை கைவிட மாட்டார். அவர் தான் என்னுடைய தாய், அவர் தான் என்னுடைய தகப்பன், அவர் தான் எனக்கு நண்பன், அவர் தான் எனக்கு எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லி அப்பாவை நோக்கி அவரை முதலிடத்தில் வைத்து அவரை நாம் ஆராதித்து தரிசித்து பாடி தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? ஆண்டவரே நமக்கு நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்காரு? நமக்கு நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்லவரா இருப்பது மாத்திரமல்ல, அவர் சொல்றார் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லி அந்த ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதா இருக்கிறாமா? அது நல்லதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு எங்க இருக்கிறது? எந்த தெய்வத்தினிடத்தில் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்தது? அந்த ரட்சிப்பு. இல்லையா? அந்த மாட்சிமை, அந்த மகிமை, அந்த பலன், அவர் நல்லவர் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் அந்த வசனம் சொல்லி, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்று சொன்னா, நம்பிக்கை என்பது அதிகமாக தேவைப்படுகிற நம்பிக்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். இல்லையா? நம்பிக்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது நம்பிக்கை என்பது, கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தின் மேலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவர் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை இல்லாமல் நமக்கு வேறு தேவன் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுப்பார், அவர் நம்ம என்னை நல்ல வழியில நடத்துவார், எனக்கு சுகத்தை கொடுப்பார், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், எனக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தருவார். இல்லையா? அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல நம்பிக்கையில நான் வளர வேண்டும். சுவாமி, நம்பிக்கை தாரும் ஆண்டவரே, உண்மையை பின்பற்றக்கூடிய அந்த பலத்தை எனக்கு தாரும், ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு தாரும். கர்த்தர், நீர் ஒருவரே என்னை நல்ல வழியிலே நடத்துகிற தேவன், நீர் என்னை நல்ல வழியிலே நடத்துகிறேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை எல்லாம் நீர்தான். என்னுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? கற்பாறையாக இயேசு கிறிஸ்துவின் மேலே என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது. நான் மலன் மேல அல்ல, பிசாசு மேல அல்ல, நான் என் கிறிஸ்துவின் மேலே, என் தேவன் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பின் பாத்திரங்களாக இருக்கிற என் கிறிஸ்துவின் மேலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரே என் ரட்சிப்பு. இல்லையா? அவரே என்னுடைய ஜீவன், அவரே என்னுடைய பலன் என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கார். வாசிக்கலாம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிற மனுஷனுக்கு நல்லது. என்னது? தன்னுடைய இளம் வயசுல நம்ம கஷ்டத்தை சகிச்சு, இல்லையா, இப்பொழுதே நம்ம என்ன செய்யணும்? அதான் ஆண்டவர் சொல்ற, நம்ம சும்மாவே இருக்க கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? சும்மாவே இருக்கக்கூடாது. நம்முடைய வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்ற, வேலை செய்யாம நம்ம வீட்டுல என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையே இருக்குது நமக்கு. இல்லையா? நம்முடைய நுகத்தை இப்பவே என்ன செய்யணும்? நுகம் என்பது என்ன? ஒரு கஷ்டம்,
ஒரு பாடுகளை இப்பவே நம்ம என்ன செய்யணும்? சகித்து கொண்டு சுமந்து கொண்டு ஓடணும். இப்பவே உடனே நம்ம அழுது இருக்கக்கூடாது, உடனே நம்ம சோர்ந்து போயிருக்கூடாது, உடனே ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்துருச்சு, இப்பேற்பட்ட போராட்டம் வந்துருச்சு, இப்பேற்பட்ட வியாதி வந்துருச்சுன்னு சொல்லி உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிருக்கூடாது. நுகத்தை சுமந்து கொண்டு போடும் பாடுகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுமந்து இப்பவே இந்த சின்ன வயசுலயே நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? பின்னாடி நமக்கு எல்லாமே எந்த பெரிய கஷ்டம் வந்தாலும் அது நமக்கு இலகுவா தெரியும். வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவான். பாருங்க, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவான். ஒரு பிரச்சனை ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம மௌனமா இருந்து நம்பிக்கையோடு இருக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? நன்மையே செய்வாரு என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துவாரு? நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கிறாருன்னா அந்த சோதனையில இருந்து நம்ம என்ன செய்ய சொல்றாரு? ஜெயிக்கிறதுக்கு தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? ஒரு வழியை கொடுக்கிறார். அடுத்த வசனத்துல வாசிக்கும் பாருங்க. நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழைத்தவனாக தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை என்ன செய்வோமா? தூணில் நுழுத்துவானாக தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் என்ன செய்வான்? நிறைந்திருப்பான். அப்ப நம்பிக்கைக்கு இடம் உண்டோ இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டா? இடம் இருக்கிறதா இல்லையா? கர்த்தர் மேல் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் சந்தோஷமா உங்களை ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும் இல்லையா? நம்மளை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு செய்கிற காரியத்தை நம்ம நினைக்கணும் இல்லையா? ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க எப்படி என்ன வழி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம சிந்தித்து நம்ம நடக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மளை என்ன செய்யும்? அளவில்லாதபடி நடக்கும். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பாருங்க. என்றென்றுக்கும் கைவிட மாட்டார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஏசாயாவின் புத்தகத்தில் அப்படிதான் சொல்கிறது, இமை பொழுதிலே நான் உன்னை என்ன செய்தேன்? கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினாலே நான் உன்னை சேர்த்து கொண்டேன். இமை பொழுதுல கண்ணு சிமிட்டுற நேரத்துக்குள்ள கைவிட்டு இருப்பாரு இல்லையா? ஆனா நீ மேல இருந்து கீழே வரதுக்குள்ள கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? தூக்கிடுவாரு. செகண்ட் தான், ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட் தான். அதுக்குள்ளார ஆண்டவர் சொல்லி, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினாலே நான் உன்னை சேர்த்துக் கொண்டு. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறது, ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் என்று சொல்லி நீ துக்கித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்திலே கைவிடுகிற சூழ்நிலை என்பது இல்லை. இமை பொழுது மாத்திரம்தான் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இமை பொழுது மாத்திரம்தான் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிடவே மாட்டார். அதனாலதான் தாவீது என்ன செய்றாரு இல்லையா? ஆண்டவரே தனக்கு முன்பாக வைத்து என்ன செய்தாரு? யுத்த களத்தை சந்தித்துக் கொண்டு வந்தார். அல்லேலூயா. யுத்த களத்துக்கு போகிறார் என்று சொன்னார். வேத வசனத்தை வைத்து ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையை என்ன செய்யலாம்? அற்பமாய் நினைக்காதபடி, அற்பத்தோடு ஒரு காரியத்தையும் செய்தபடி கர்த்தரை முன் வைத்து அவன் என்ன செய்தான்? கடந்து சென்றது. கவனிக்கணும் நல்லா. அதனாலதான் தாவீதுடைய நம்பிக்கை என்ன செய்யல? வீண் போகவில்லை. இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட? அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிடவே மாட்டான். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். என்ன செய்வாராமா? அவர் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். எதற்காக கர்த்தர் நம்மளை சஞ்சலப்படுத்த வேண்டும்? ஏன் ஆண்டவர் நம்மளை வேதனைப்படுத்த வேண்டும்? இல்லையா? சஞ்சலப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறாரா? மேல ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் என்னென்னைக்கு கைவிட மாட்டார் என்று சொன்ன ஆண்டவர், அவர் சொல்றாரு, எரேமியா அழகான ஒரு வார்த்தை நடுவில் சொல்லுவது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். எதற்காக சஞ்சலப்படுத்துறார்? நம்ம சுய இச்சையிலே இழுப்புண்டு இல்லையா? நம்மளே ஒரு பாவத்தை தேடி ஓடிட்டு இருப்போம். அப்பதான் நமக்கு வருத்தமும் சஞ்சலமும் வரும் இல்லையா? இல்லன்னா அது வரைக்கும் என்ன செய்யாது? வரவே வராது. ஆனாலும் கர்த்தர் அதுலயும் என்ன செய்றாரு? அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி நமக்கு என்ன செய்வாரு? இறங்குகிற தேவன். நம்பிக்கை இருந்தால் போதும்.
நம்ம பலத்தோடு கூட ஆண்டவர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், ஆண்டவரே எனக்கு யாருமே எனக்கு வேண்டாம் இல்லையா, யார் எனக்கு இந்த உலகத்தில் இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்வாரு, தமது மிகுந்த இரக்கத்தோடு இல்லையா என்னென்னைக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். வாசிக்கலாம் அடுத்தது. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. பாருங்க, ஆண்டவர் கிட்ட இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, சஞ்சலப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல, மனப்பூர்வமாய் என்ன செய்யறாரு, மன்னிக்கிற தேவன். நம்மள கூட என்ன செஞ்சிருவா, வாயில ஒண்ணு பேசுவோம், உள்ளத்துல ஒண்ணு பேசுவோம் இல்லையா, உள்ளத்துல ஒண்ணு வச்சிருப்போம், வாயில அவனை துதித்து மகிமைப்படுத்தி அவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுவோம், ஆனா இறுதியம் எப்படி இருக்கும், அவனை விட்டு தூரமா இருக்கும், அவனை சபிச்சு அவனை வேதனைப்படுத்தி நாம பேசுவோம். ஆனா இந்த இடத்துல சொல்லுவாரு, அவர் பாருங்க, அவர் மனப்பூர்வமாய் என்ன செய்யறாரமா, மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. சஞ்சலப்படுத்துகிற தேவன் நம்ம இடத்துல இல்லவே இல்லை. அவர் மனப்பூர்வமாய் நம்மளை நேசிக்கிற தேவன், மனப்பூர்வமாய் மன்னிக்கிற கிறிஸ்து, மனப்பூர்வமாய் நம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆராதிக்கிற கிறிஸ்து, நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் மன்னிப்பதிலும், மனப்பூர்வமாய் நம்மை சுகமாக்குவதிலும், மனப்பூர்வமாய் நம்ம சந்ததிகளை மன்னிக்கிறார். 3ஆம் 4ஆம் தலைமுறை என்று சொன்னாலும் கூட அந்த பாவத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, மனப்பூர்வமாய் மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம என்ன செய்யணும், நன்றி சொல்ல வேண்டும். மனப்பூர்வமாய் மன்னிக்கிற தேவன். நீ எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சஞ்சலத்தில் இருந்தாலும் சரி, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நீ ஆண்டவர் மீது உன் நம்பிக்கை நீ வைக்கும் பொழுது அவர் என்ன செய்ய மாட்டாராமா, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா. சஞ்சலப்படுத்தவே மாட்டார், நம்மை துயரப்படுத்தவே மாட்டார், வேதனைப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, ஒரு மேன்மையை கொடுக்கிறார். இப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கார். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை ஒருவேளை மனுஷ கைகளினாலே செய்யப்பட்டு இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவையெல்லாம் தெய்வம் அல்ல. நமக்கு ரட்சிப்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கைவிடாதபடி மனப்பூர்வமாய் நம்ம நேசிக்கிற தேவன் நம்முடைய கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. வாசிக்கலாமே. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும், மனுஷனை அவருடைய வழக்கிலே மாறுபாடாகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ? ஆண்டவர் காணாதிருப்பாரோ? ஒருவேளை இந்த உலகத்தில் உனக்கு தீமை செய்கிறவர்கள் அநேகரா இருந்தாலும் இல்லையா, உனக்கு விரோதிக்கிறவர்கள் அநேகர் இருந்தாலும் கர்த்தர் காணாதிருப்பாரோ? அல்லேலூயா. ஆண்டவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்ன செய்றாரு, சந்திக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். இதுவரைக்கும் நன்மை செய்கிற தேவன் பாருங்க, ஒரு நாளும் கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அதனாலதான் அவர் சொல்கிறார், நீரே என்னுடைய பங்கு இல்லையா, அவர் தான் என்னுடைய என்னவா இருக்கிறாரு, பங்கா இருக்கிறார். அதனால அழகா சொல்ற, அவர்கள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிற கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லு. அல்லேலூயா. என் ஆத்துமா. அதனாலதான் தாவீது அழகாய் சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதற்காக என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்கிறார் என்று சொல்லி இன்னும் அநேகருக்கு என்ன தெரியாது. எதுக்காக என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்கிறார் என்று சொல்லி இல்லையா. ஆண்டவர் அந்த சங்கீதத்தின் 103ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார் இல்லையா, அவரின் நோய்கள் எல்லாம் குணமாக்கி இல்லையா, வியாதியெல்லாம் எடுத்து போட்டு நம்ம என்ன செய்யறாரு, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையால என்ன அபிஷேகப்படுத்தி இல்லையா, ஒரு நாள் என்ன செய்யறாரு, இப்படியே அழகா நம்ம பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன செய்யறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் இங்க சொல்கிறேன், மனுஷன் அவனுடைய வழக்கிலே மாறுபாடா இருக்கிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ? ஆண்டவர் இன்னைக்கு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருப்பாரா? நம்முடைய ஆண்டவர்
நம்மை காண்கிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். எந்த சூழ்நிலையுமே கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, நம்மளை கைவிட மாட்டார். அப்போ இந்த வீட்டுடைய நம்பிக்கை யார் என்று சொன்னார் கர்த்தர். நமக்கு யார் நம்பிக்கை என்று சொன்னார் கர்த்தர். நம்மை வழி நடத்துகிறது யாருன்னு சொன்னா அந்த நம்பிக்கைக்குரிய தெய்வம் தான் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. நம்பிக்கை உள்ள தெய்வம் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். இவை பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினாலே நான் உன்னை சேர்த்து கொண்டேன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வமா இருக்கிறார் இல்லையா? சங்கீதத்தின் புத்தகம் 41 நான் வாசிக்கிற 11 வாசிக்கும் பொழுது அவர் சொல்ற தீங்கு நாளிலே ஆண்டவர் என்ன செய்ய கூடார மரபில ஒடித்து வைத்து என்ன செய்தாரு, கண்மலையில இல்ல 41:11 சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னா, சத்துருவை நீ மேற்கொள்ளாதனாலே நீ எவ்வளவாய் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், சத்துரு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அல்லேலூயா. எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு, நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அதனால இறைமையா சொன்னார், அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அல்லேலூயா. நீ சிறுமியா இருக்கும் பொழுதே நுகத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுதே பாடலுக்குள்ளாக இருப்பதை நீ பழகிக் கொள்ள வேண்டும். கஷ்டங்களை நீ பழகிக் கொள்ள வேண்டும். நஷ்டங்களை நீ பழகிக் கொள்ள வேண்டும். நுகத்தை உன் முதுகில் இருக்கிற நுகத்தை நீ ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் என்ன காரியங்கள் நடந்தாலும் அவர்தான் என்னுடைய பங்கு, அவர்தான் என்னுடைய நம்பிக்கை இல்லையா? காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறாமா, புதிதாக இருக்கிறது. கர்த்தர் புதியவராக இருக்கிறார் இல்லையா? ஒரு நாளும் அவர் பழைய தெய்வமா இருப்பதில்லை, புதிதாக இருக்கிற ஆதி முதல் இல்லையா கடைசி வரைக்கும் எப்படி இருக்கிறாரு ஆண்டவர், எப்படி இருக்கிறார், புதிதாக இருக்கிறார். எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள், எத்தனை சந்ததிகள் கடந்து போனாலும் கர்த்தர் ஒருவர் தான் எப்படியா இருக்கிறாரு, புதிதாக இருக்கிறார். அவருடைய காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கு, புதிதாக இருக்கு, புதிய தெய்வமா இருக்கிறார். அதனால அவர் சொல்றார், நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ பேர் இன்னைக்கு மரணத்தையும் வியாதியும் இல்லையா, ஒரு ஆக்சிஜனுக்காக இல்லையா உணவு போய் இன்னைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையில போய் மரித்து கொண்டிருக்காங்க இல்லையா? மருத்துவமனையிலே ஆக்சிஜன் இல்லை என்று சொல்லி எத்தனையோ பேர் மரித்து போகிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருந்து கர்த்தர் இந்த வீட்டுக்குள்ளாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம இருதயங்களிலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை கர்த்தர் நேசித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அனுதினமும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார், நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். கைவிடாத கர்த்தர் இல்லையா? நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. ஒருவேளை இறைமையா சொன்னது போல அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் நமக்கு அது அல்ல இல்லையா? ஆண்டவர் நம்ம என்ன செய்யல, இருளிலே நடத்தவில்லை, வெளிச்சத்திலே, வெளிச்சத்திலே அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அதனால தான் அவர் சொல்ற, நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை தூளில் நுழைத்தவனாக தன்னை அடித்துக் கொள்வதற்கு, தன்னை கட்டி நிந்தையை நிறைந்திருப்பவனுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாமா, என்னென்னைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாராமா, கைவிடாத தெய்வமா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, கைவிடாத தெய்வனா. அதனால தான் நாம் ஏன் ஆராதிக்கிறோம், ஏன் தெய்வத்தை தொழுது கொள்கிறோம்? அவர் நமக்கு முக்கியமானவராக இருக்கிறார் இல்லையா? அவருடைய பங்கா இருக்கிறார். நம்முடைய என்ன சொல்றது, நமக்கு அவர் ஷேர் இல்லையா, அவருடைய பங்கா இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்ய, ஏன் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வேண்டும் இப்ப தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அவர் காலைதோறும் அவர் கிருபையை புதிதாக கொடுக்கிறார். நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவர் நம்ம இருளில் அல்ல வெளிச்சத்திலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இருளிலையும் கர்த்தர் நம்ம என்ன செய்றாரு, நடத்துகிறார். அப்போ ஆண்டவரை நாம் எதற்காக ஆராதிக்க வேண்டும், எதற்காக இந்த கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். அப்ப ஆண்டவரை நம்ம பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது கர்த்தர் ஒருவர் தான் என்னுடைய பங்கு என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையை நம்ம யாரை சொந்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அவர்தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி நாம் ஓடும் பொழுது தேவ பலன், தேவ கிருபை நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலவெளியில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அப்பா சொல்லுங்க, ஆண்டவரை நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் நம்பிக்கை எனக்கு வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறீங்க.
ஆஸ்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீர் என்னை நடத்துவீர் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நேற்று வேண்டும் ஆராதனைகள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆண்டவரே இந்த காலை வெளியில அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் ஆண்டவரே உடைய கிருபை புதிதா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும் ஆண்டவரே. ஆகிய அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே சப்பா, அது மாத்திரமல்ல நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லும்போது இந்த உலகம் எத்தனையோ அச்சங்களையும் ஆண்டவரே கலக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டு ஜனங்களை பயப்படுத்திக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய தெய்வமா இருக்கிறீரப்பா. இந்த நாளை நான் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்தி ஆஸ்வதிக்கிறோம். நான் சொல்லுகிறேன் இந்த காலவெளியிலே நான் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். அடிமைக்காக ஆண்டவரே சப்பா, இந்த ஊழியர்களுக்காக ஆண்டவரே ஏழைகளுக்காக திக்கற்ற பிள்ளைகளுக்காக அனாதைகளுக்காக சபைகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரே இயேசுவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ராணுவ வீரர்களுக்காக காவல்துறைக்காக நீதிமன்றங்களுக்காக மருத்துவர்களுக்காக சிறைகளுக்காக தூய்மை பணிகளுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல அரசாட்சி ஞானத்தை அறிவி கொடுத்து வழி நடத்த முடியாது நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்காக அனாதைகளுக்காக பசியோடு பட்டினியோடு இருக்க ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சந்தேக திருமணமாகாத பிள்ளைகளுக்காக வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு கேன்சர்னால எய்ட்ஸ்னால இருதய ப்ராப்ளத்தினால கிட்னி ப்ராப்ளத்தினால கண்ணு வழியினால காது வழியில தொண்டை வழியில ஆண்டவரே இருதய பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை எத்தனையோ வியாதினால் அவதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஒவ்வொருவரையும் காத்துக்கொண்டு வழி நடத்துவதை நான் ஜெபிக்கிறோம். அதே போல எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும் சொன்ன ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கத்தனை சந்தித்து வழி நடத்தி ஆஸ்வதிக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே அப்பா, இந்த வெளியில வந்திருக்கிற பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆஸ்வதிங்க. அதே போல நேரடியில் வந்து ஆண்டவரே சப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகளுக்காக ஒரு வார்த்தையோடு கூட பகிர்ந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆஸ்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் சுவாமி. இனிமேலே நடத்துகிறேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் தேவ பிதாவானவர் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளை நோய்க்கும் பிசாசுடைய கிரிகளுக்கும் தந்திரங்களுக்கும் ஆண்டவரே சாத்தானுடைய கிரிகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து தேசத்தையும் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க. இந்த லாக்டவுன்ல பிள்ளைகளுடைய தேவை எல்லாவற்றையும் கர்த்தரை சந்திக்க நான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தினேன், இனிமேலும் காத்துக்கொண்டு வழி நடத்தி ஆஸ்வதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.